ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கடல் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த பீச் வியூவு. இங்கே பாருங்கள் சூப்பர். ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து த்ரோ பண்ணுறாரு, கரெக்டாக வந்து அந்த புறா கேட்ச் பண்ணுறது பாருங்களா. வாவ் சொன்னருக்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்து அபுதாபி மன்னருடைய பேலஸ் தானுங்களா. 2 பேலஸுமே இருக்குது. இந்த 2 பேலஸுக்கு மத்தியில் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரேயர் கியூஆர் கோடு இருக்குது. இந்த கியூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இண்டிவிஜுவல் ப்ரேயர் வேர்ட்ஸ் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பரான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து ஆபிரகாம் ஹவுஸுக்கு நம்ம வந்திருந்தோம். இந்த ஆபிரகாம் ஹவுஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஸ்பெஷல் நீங்க பாத்தீங்கன்னா நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து ஜபர்பாய் பிரியாணியில் வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு. பிரியாணி எல்லாமே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ரிவ்யூ நான் காமிச்சிருப்பேன். நம்ம இன்னொரு பிளேஸுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ப்ரோ எங்கே போகிறோம்? இப்போ நம்ம அப்படியே பீச் பக்கம் ஹெரிட்டேஜ், அபுதாபி ஹெரிட்டேஜ் வில்லேஜ், ஓகே, அப்புறம் எமிரேட்ஸ் பேலஸ் இருக்குது. ஓகே, ஒரு வார்னிச் அந்த ஹெரிட்டேஜ் மாதிரி இருக்கிற அந்த இடங்கள் அப்படியே ரவுண்டு பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு பிளேஸ் அப்புறம் வந்துட்டு ஆப்ரஹாம் ஹவுஸ்னு இருக்குது. அபுதாபியில் ரொம்ப ஃபேமஸான இடம். ஓகே, ஸோ அங்கேயும் போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வரும். சரி. அபுதாபியில் வந்து ஆபிரகாம் ஹவுஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸான பிளேஸ்ன்றாங்க. எனக்கு தெரியல, ஆனால் நிறைய கிறிஸ்டின்ஸ்லாம் இங்கே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே தெரியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்சாரி சார் தான் சொன்னார், இந்த இடத்துல அபுதாபியில் வந்து ஆபிரகாம் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அதில் எல்லா கிறிஸ்டியன்ஸும் வருவாங்க, முஸ்லீம்ஸும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுவாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது நான் சொல்கிறத விட நான் உங்களுக்கு நேரில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே என்னென்ன இருக்குன்னு. சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம காரில் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே சூப்பராக வந்து பீச் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ நான் பார்ப்போம். சரிங்களா? வாங்க. இது அபுதாபி ஹெரிட்டேஜ் வில்லேஜ். அபுதாபி ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அது போர்ட்லாம் போட்டிருக்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்க்கிங் இருக்குதுல ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அபுதாபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம். அந்த காலத்து ட்ரெடிஷ்னல், அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி போய் இதுக்குள்ளே தான் போனாங்களா? பட் இப்போ வந்து க்ளோஸ்டு டைம் ஆல்ரெடி. இது மாதிரி நம்ம கன்னியாகுமரியில் போட்டிங் போகிற மாதிரி இங்கே போட்டு ட்ரிப்லாம் இருக்குது போகிறாங்க. நானும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்க்கிங் பார்க்குறேன், சுற்றுலா நிப்பாட்ட முடியாது. அதனால கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி முன்னாடி போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக யூட்டர்ன் இந்த கார் திரும்ப தான் வரும். ஓகே, சரி, ஓகே ஃபைன். இங்கே என்ன இப்படி இறங்கிக்கிறீங்க? அப்படி நான் இறங்கிட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில் வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ் ஆப்போசிட்டில் வந்து கார்னிச் பீச் கிட்ட தான் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், புறாக்களெல்லாம் எவ்வளோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்குன்ட்டு. இந்த கடல் வியூ பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. சூப்பர். இங்க பாருங்க, சூப்பர். ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து த்ரோ பண்ணுறாரு, கரெக்டாக வந்து அந்த புறா கேட்ச் பண்ணுறது பாருங்களா. வாவ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாப்கார்ன், அதுக்கப்புறம் பொரியெல்லாம் வந்து கையில் வச்சுட்டு மேலே வந்து த்ரோ பண்ணுறாங்க. த்ரோ பண்ணும்போது வந்து கரெக்டாக வந்து அந்த புறாக்கள் வந்து அந்த ஒரு ஃபுட்டு வந்து சூப்பராக வந்து கேட்ச் பண்ணி சாப்பிட்டு போகுது. அதெல்லாம் பாருங்க பாருங்க. Wow. Hello, no video. No, here. Only have one side. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கடல் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த பீச் வியூவு. ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டிங்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து போட்டிங்லாம் நீங்கள் போகிறது பார்க்கலாம்.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, சூப்பரான வியூங்க. அந்த நீல தண்ணி பச்சை கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாருங்கள் எவ்வளோ போட்டு நிற்குது பாருங்கள். எல்லாமே வந்து ஃபிஷ்ஷிங் போட்டு அண்டு ஒன் டே பார்ட்டி போட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து அங்கே வந்து புறாக்கு வந்து ஃபீடிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா இந்த இடத்துல வந்து அபுதாபி மன்னருடைய வந்து பேலஸ் ஒன்று இருக்குங்களா, அந்த பேலஸுடைய பேக் வியூ தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். அது காட்டுறாங்க. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் வியூ கிட்ட வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான். நார்மலாக வந்து மற்ற நேரத்தில் வந்து நிறைய டூரிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவாங்கலாம். இன்னும் சன்செட் ஆகும்போது இந்த வியூவில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வியூவெல்லாம் செம்மையாக இருக்குன்றாங்க. நான் அந்த பேலஸ் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே தெரியுதுங்களா, இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து அபுதாபி மன்னருடைய பேலஸுங்களாம். அப்படியே இங்கே கொஞ்சம் ரைட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் பேலஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து அபுதாபி மன்னருடைய பேலஸ் தானுங்களா. 2 பேலஸுமே இருக்குது. இந்த 2 பேலஸுக்கு மத்தியில் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நீல கலரில் வந்து கடல் இருக்குது பாருங்கள். செம்மையாக வியூ பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நிறைய போட்டு ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாட்ச்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இந்த வியூ வந்து இப்போ பார்க்குறத விட சன்செட் ஆகிறப்ப சரி சன்ரைஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குங்களா. ஆனால் இப்போ நம்ம வந்து சன்செட் ஆகிற வரைக்கும் நம்ம எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு பிளேஸுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஆப்ரகாம் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்களா. அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி எத்தனை மணிக்கு ஓப்பன் க்ளோஸ்னு தெரியல. அதனால் வந்து நாங்கள் வந்து இங்கே இந்த வியூ உங்களுக்கு காமிச்சிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து ஆப்ரகாம் ஹவுஸ் தான் போகிறோம். நம்ம வந்து இந்த பேலஸ் வந்து பேக் வியூ தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஃப்ரண்ட் வியூ நம்ம போய் பார்த்தோன்னா உள்ளே கூட போய் பார்க்கலாங்களாம். ஆனால் உள்ளே போய் பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு டைம் இல்லை. ஏன்னா உள்ளே போனோன்னா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம இயர்லி ஒரு மத்தியானக்குள்ளே நம்ம போயிருந்தோன்னா நம்ம ஆக்சுவலி இந்த ஒரு பிளேஸை பார்க்குறதுக்கு நம்ம ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணோன்னா மேபி உள்ளே போயிட்டு நல்லா கவர் பண்ணலாம். அளவு டைம் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் தான் நமக்கு அபுதாபியில் வந்து டைமு. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஆப்ரகாம் ஹவுஸுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஆப்ரகாம் ஹவுஸை நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அபுதாபியிலேருந்து துபாய் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு பேலஸுடைய பேக் வியூ மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஆப்ரகாம் ஹவுஸுக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு நேரில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, அதான் இப்போ வந்து பப்ளிக்காக தான் இதுக்குண்டு எங்கேயும் ரொம்ப ஒழிச்சு ஸ்பெசிஃபிக்காக ஹைட்டன் பண்ணலாம் வைக்க மாட்டாங்க. பப்ளிக்காக தான் இருக்கும். பட் அதான் கேமரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, சும்மா பில்லரோட பில்லர் போஸ்டரோட சின்ன குச்சி மாதிரி தான் இருக்குது. நம்மளே கொஞ்சம் நல்லா உடுத்து பார்த்தா தெரியும் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா. எத்தனை காரு கிராஸ் ஆகி போய்கிட்டு இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி அழைச்சி எடுத்துரும். எல்லாம் சீட் பெல்ட் போடல, கையில் ஃபோன் வச்சுருக்காங்க, ஸ்பீடு ஓவர் ஸ்பீடாக போகிறாங்க, எல்லாத்தையும் ரீட் பண்ணி அது நம்ம மேலே தப்பு இருந்துச்சுன்னா உடனே இமீடியட்டாக நம்பர் பிளேட்டு எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகி உடனே ஆன்லைன்லேயே அப்டேட் ஆகிடும். ஓகே, 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மொபைலில் செக் பண்ணி பார்த்தா நம்ம வெஹிக்கிள் நம்பரை போட்டுருந்தோம்னா ஃபைனு பில்லே போட்டு வந்துருவோம். அதே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, பிளாக் பாயிண்ட்னா பிளாக் பாயிண்ட்டு, அதர்வைஸ் 200 300 நம்ம செய்கிற தப்புக்கு தக்கன அது தண்டனை. அதாவது தண்டனை இல்லை, அது ஃபைன். அதான் தண்டனை தான். தண்டனை ஃபைன் போட்டால் மாத்திரம் தான் வந்து அடுத்த வாட்டி வந்து அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபைன் வந்து சும்மா ஜஸ்ட் லைக்காக இருக்கக்கூடாது. இல்லை, இந்த ஒரு இப்போ ரொம்ப ஃபைன். இப்போ முதல்ல ஆரம்பத்துலலாம் வந்து ஒரு 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 ஓவர் ஸ்பீடுக்கு போயிட்டோம் அப்படின்னா 100 ரூபா 120 ரூபான்னு இருந்தாங்க. பட் இங்கே வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அன்கண்ட்ரோலாக ரொம்ப ஓவர் ஸ்பீடாக அந்த ரோடு அந்த மாதிரி இருக்க பலன்னு இருக்குது ரோடு. இப்போ நம்ம டனலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம டனலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஜெக்ஸாய்து டனலில் வந்து நம்ம இறங்கி போயிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற மன்னருடைய அப்பாவுடைய பேருங்களா ஜெக்ஸாய்துன்றவர். ஸோ அவங்களோட பேரில் தான் இந்த டனல் பெரிய அபுதாபிலே லாங்கஸ்ட் டனல். ஓகே ஓகே ஓகே. அதனால் டனலு கூட வந்து அந்த மன்னருடைய அப்பாவுடைய பேர்லாம் வச்சுருக்காங்க. அவங்க அது அபுதாபியில் பெரும்பாலும் துபாயில் இருக்கிற எல்லாருக்கும், துபாய், அபுதாபி, யூஏயில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் ஜெக்ஸாய்து மாஸ்க், கிராண்ட் மாஸ்க் அவ்வளோ ஃபேமஸ். ஓகே, அவர்களுக்குள்ள தான் நல்லா அபுதாபி துபாயெல்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிடுச்சு அவங்க காலத்தில். அவங்க டெவலப் பண்ணி விட்டதை அவங்க பிள்ளைங்க இப்போ வந்து இன்னும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு டெவலப் பண்ணுறாங்க. டோல்கேட் சுங்கச்சாவடி அந்த ஒரு போர்டு தான் இது, டோல் தான் இது. ஒரு தடவை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு 4 திரஹம்ஸ் கட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அது எங்கே கட் ஆகுதுன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, சாலிக்கு இந்த இருக்கிற ஸ்டிக்கர். ஆமாம், இந்த ஸ்டிக்கர்
எல்லா வண்டிலையுமே இருக்குது இது. ஓகே, இதை வந்து டோல்கேட்டுங்களா இது? டோல்கேட்டு சொல்லுங்க, ஆபிரகாம் ஃபேமிலி ஹவுஸு. அப்படியே நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். பார்க்கிங் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்க்கிங் போட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து ஆபிரகாம் ஹவுஸில் வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வாங்க, நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதை பாருங்கள், இதை பார்த்தீங்களா, லைட்டாக இருமுனாலே வந்து கணீர்னு கேட்குது இந்த இடத்துல. இந்த சர்ச்சில் மேலே சீலிங்கை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சீலிங்லேருந்து உட்ராக்ஸ் எல்லாமே வந்து கீழே ஃபாலோ ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஒரு டிசைன் வந்து எதை குறிக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து சர்ச்சுக்கு வந்ததற்கு அடையாளமாக வந்து நான் வந்து என்னுடைய கடமையை நான் செய்ய போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண போகிறேன். ஸோ அதே போல் வந்து நீங்கள் வந்து எனக்காகவும் நான் வேர்ல்டு பீஸ்க்காக சென்னை டு இஸ்ரேல் வாக்கிங் லிஃப்ட் என்கின்ற என்னுடைய ட்ரிப்புக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரேயர் கியூஆர் கோடு இருக்குது. இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இண்டிவிஜுவல் ப்ரேயர் வேர்ட்ஸ் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரேயர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நீங்கள் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திண்ணை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சென்டரில் வந்து அப்படியே ப்ளைனாக கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, அப்படியே நீங்கள் கீழே கொஞ்சம் இறங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் ஃப்ளோ தெரியும் பாருங்கள். செம்மையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ப்ரேயர் மாஸ் நடக்குது. ஃபோட்டோவில் இருக்கிற இந்த 4 பேருமே வந்து சிக்னேச்சர் பண்ணியிருக்கிற இந்த ஒரு கல் இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே வந்து லேமினேட் பண்ணி இங்கே சூப்பராக வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இந்த 4 சிக்னேச்சருமே இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த 4 லீடர்ஸோட இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஷப் இருக்காரு. நாம வந்து ஆபிரகாம் ஹவுஸுக்கு நம்ம வந்திருந்தோம். ஆபிரகாம் ஹவுஸில் வந்து உள்ளே போயிட்டு சர்ச்சை நம்ம போயிட்டு விசிட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த ஆபிரகாம் ஹவுஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்பெஷல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே திருப்பி காட்டுறேன். வந்து 3 பிளேஸ் இருக்குது. இந்த 3 பிளேஸ் என்னட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக்கான ப்ரேயர் ஹவுஸு. அப்படியே நீங்கள் சென்டரில் வந்தீங்கன்னா சர்ச் இருக்குது. அப்படியே நீங்கள் இப்படிக்கா ரைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து யூதர்களுக்கான ப்ரேயர் ஹவுஸ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3மே வந்து ப்ரேயர் ஹவுஸ் தான். இஸ்லாமிக்குக்கும் கிறிஸ்டியனுக்கும் அண்டு யூதர்களுக்கும் 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரேயர் ஹவுஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு மட்டும்தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். மற்ற இஸ்லாமிக் ப்ரேயர் ஹவுஸ்க்கும் அப்புறம் வந்து யூதர்களுக்கான ப்ரேயர் ஹவுஸ்க்கும் நாங்கள் போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு 3 இதுக்குமே வந்து புக் பண்ணிட்டு வரணுங்களா ஆன்லைனில். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது விஷயம் தெரியாது. நாங்கள் டேரெக்டாக வந்துட்டு அப்படியே நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3த்துக்குமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணல. நாங்கள் இந்தியாவிலேருந்து வரோம், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுனால எங்களுக்கு வந்து சர்ச்சுக்கு மட்டும் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு மட்டும் நாங்கள் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளியராக இந்த 3மே நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா உள்ளே போனால் வந்து சரியாக வீடியோவும் பேசவும் எதுவுமே அலோவ் பண்ணல. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க, வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, ஆனால் பேசாதீங்க. எதுவுமே வந்து நாய்ஸ் இல்லாமல் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் உள்ளே போயிட்டு சர்ச் மட்டும் நான் வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோஸை நான் எடுத்திருந்தேன். வெளியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் வெளியில் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல ஆபிரகாம் ஹவுஸ்ன்றது என்னன்ட்டு எனக்கு இங்கே வந்து தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஆபிரகாம் ஹவுஸ்ன்றது வேறு எதுவுமே இல்லை, மாஸ்க்கும் சர்ச்சும் யூதர்களுக்கான இந்த 3 பேருக்கான இண்டிவிஜுவல் ப்ரேயர் ஹவுஸ் இருக்குது. அதுதான் ஆபிரகாம் ஹவுஸு.
அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். உண்மையிலேயே இந்த இடம் இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு ஆபிரகாம் ஹவுஸுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நான் விசிட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டேன் நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதோட எனக்கு சந்தோஷம் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து இந்த ஆபிரகாம் ஹவுஸ்ன்றது என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு நான் வருவேன்ட்டு உண்மையிலே நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் வந்து இந்த இடத்துல இப்போது ஆபிரகாம் ஹவுஸுக்கு நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே வந்து கடவுள் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுபோல் தான் வந்து கடவுளுடைய சித்தத்தின் பிரகாரமாக தான் வந்து நான் இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், இஸ்லாமியருக்கு சம்மந்தப்பட்ட மசூதும், கிறிஸ்துவர்களுக்கு சம்மந்தப்பட்ட சர்ச்சும், யூதர்களுக்கு சம்மந்தப்பட்ட கோயிலும், ஸோ மூணுமே வந்து ஒரே நேமில் ஆபிரகாம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? யூதர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியக்காக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுபோல் தான் இஸ்ரேல் தேசமாக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், இந்த நாடுகளுக்கு சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளாக இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் விரும்புகிறேன். நான் மட்டும் இல்லை, கர்த்தரும் ஆபிரகாமும் மற்ற நாடுகளும் இதுதான் விரும்புகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணிக்கோ, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.